ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 15வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் வந்து 6 பேர் உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க. அந்த 6 பேரில் யார் டாப் 5 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டாக வந்து வருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக வந்து இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து நம்ம ஒரு ஓட்டிங் ரிசல்ட் அண்ட் அனலைசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியாக இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் வர்மா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காப்ல. ஸோ அதுக்கு சில பல விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து எபிசோடில் பாருங்கள், வேறு லெவலில் வந்து இருக்கும். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க, அடுத்து இந்த 5 பேரில் யார் வந்து டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். வாங்க. நம்பர் 1 பொசிஷனில் அர்ச்சனா அவர்கள் தான். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,89,190 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.89% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க அர்ச்சனா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51.67% வந்து இருந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனா அவர்களை பொறுத்த வரையிலும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அன்அஃபிஷியலாகவே ஏகப்பட்ட வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு தயவு செய்து போயிட்டு ஹாட் ஸ்டாரில் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. அப்படி இல்லை, என்னால் முடியாது, என்கிட்ட வந்து ஹாட் ஸ்டார் பேக்கேஜ் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட் கால் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கள் வந்து போய் சேரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டுக்கள் போடலாம். நாட் ஒன்லி அர்ச்சனா, எல்லாருக்குமே வந்து யாருக்கு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து போடுங்க. அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 58,371 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.74% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.94% வந்து இருந்துட்டு இருக்காரு மணிச்சந்திரா. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. அண்டு இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எவிக்ஷனில் கடைசி வரைக்கும் கொண்டு போனது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மணிச்சந்திரா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் விஜய் வர்மா தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க. தினேஷ் அவர்களை ஃபஸ்ட்டே வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க. இதனால ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. தினேஷ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை சேவ் பண்ணாங்க. மாயாவுக்கு அப்புறமா வந்து அர்ச்சனா அவர்களை சேவ் பண்ணாங்க. சாரி, அர்ச்சனா கிடையாது, 3ஆவதாக வந்து சேவ் ஆனது வந்து மணிச்சந்திரா. அதுக்கப்புறம் 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களை வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் அனலைசிஸை வச்சு சேவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் அவர்களுக்கு வந்து வாக்குகள் விழுந்த மாதிரி கணக்காயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் சேவ் ஆகினார் அப்படின்றதுனால. அப்படியெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து சேவ் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் போனது வந்து விஷ்ணு அண்ட் விஜய், ஓகேங்களா. இப்போ தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41,698 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.53% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.39% வந்து இருந்துட்டு இருக்காரு தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். நான் முன்னையே சொன்ன மாதிரி இவரையும் நம்பர் 1 பொசிஷனில் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அர்ச்சனாவா, அந்த பக்கம் மாயாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை சேவ் பண்ணால் ஈகோ வந்து டச் ஆகும். மாயாவை சேவ் பண்ணாவோ இல்லை டைட்டில் வின்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ கண்டிப்பாக பப்ளிக் வந்து வச்சு வெளுன்னு வெளுத்து விடுவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருமே வேணாப்பா அப்படின்றது காரணத்துக்காக மணிச்சந்திராவா இல்லை வந்து தினேஷா அப்படின்னு சொல்லி கூட சில நேரங்களில் வந்து திங்க் பண்ணலாம். அப்படி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் மாயா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,174 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.39% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.42% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மாயா அவர்கள். ஸோ மாயாவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கேமை வந்து நேர்மையாக விளையாடி இருக்கேன், கரெக்டாக விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாத சில பொய்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேர்மையாக விளையாடுறேன் அப்படின்ற பேரில். ஸோ நேர்மை அப்படின்னாவே என்ன, அதுக்கு எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் கிட்ட வந்து உட்காந்து பேசும்போது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள தயவு செய்து நிறுத்த சொல்லம்பா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துச்சு மாயா அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது.
அதுக்கடுத்தா மாயாவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் தான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போவார். நெக்ஸ்ட் ஒரு எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது மேபி சாட்டர்டே வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஃப்ரைடேவே கூட வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விஷ்ணு வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,529 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.17% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.24% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஷ்ணு அவர்கள். ஸோ இப்போதைக்கு கடைசி பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாக யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு கீழே வர்ற மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் எனிஹவ் அவர் ஃபைனலிஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சாரு. அதே மாதிரி டாப் 5 வந்துட்டார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் வந்திருந்தாங்க. அந்த 23 பேரில் டாப் 5 வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் விஷ்ணு அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக பாராட்டுக்கள் அவருக்கு தெரிவிச்சே ஆக வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அவர் என்னதான் கேம் வந்து இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி இருந்தாலும் சில இடங்களில் வந்து எமோஷ்னலாக போய் லவ் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போய் இப்படி உள்ளே வந்து போய் அந்த மாதிரி என்னனாலையும் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனிஹவ் அந்த டாப் 5 வர்றது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான பிளேயர் அப்படின்றத வந்து காட்டும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு அவர்கள் வந்து டாப் 5 வந்து வந்திருக்காரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததும் அதுதான். என்ன ஆனாலும் சரி நான் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக வந்து இருந்துட்டு இருந்தார். அதனால் தன்னுடைய காதலை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த இடத்துல எல்லாம் ப்ரைவேசி இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரைவேசி எல்லாம் உடச்சி ப்ரைவேசியாக பேசப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வெளி உலகத்தில் அவரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. க்ரீன் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரியான பேர்கள்லாம் வச்சு கூட வந்து கூப்பிட்றாங்க. பட் எனி ஹவ் திஸ் இஸ் அ கேம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் இதை இப்படி வந்து திரும்பி வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா அண்ட் பூர்ணிமா விளையாடுறதை விட இவர் எவ்வளவோ பெட்டராக தான் விளையாடினார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாம்பிங் கேம் விளையாடினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்களையும் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா அவர்கள்லாம் சொல்ல போனாக்கா விஷ்ணுக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்கல்ல, இது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி விட்டுட்டு கடைசியாக வந்து இவரை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, இவரை பார்த்தாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, சிவரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதை விட்டுட்டு இருந்தாங்க நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள். அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களை பார்க்கும்போது இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரதீப் ஆண்டனிக்கும் இதே காரணத்தை சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறதுல இவங்கெல்லாம் செம்ம பக்கா கிரிமினல்ஸாக வந்து வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு எவ்வளவோ பெட்டர் தென் தெம் அப்படின்றது தான் வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேனே, அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். விஜய் வர்மா இன்றைக்கி வந்து மிட்வீக் எவிக்ஷனில் எவிக்டாக வெளியே போயிட்டார். ஒரு சொம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா விட்டு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் மீதம் இருக்கக்கூடிய 2 நாள் இல்லை, அவங்களுடைய கணக்கு பிரகாரம் 3 நாள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி விஜய் அவர்கள் எவிக்டாக வெளியே போயிருக்காரு அப்படின்னா அது நேற்றுக்கே போன மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? நேற்றுக்கு நடந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து லைவில் வந்து பார்த்துட்ருக்கோம். லைவ் அப்படின்னு சொல்லி நம்பி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் 3 நாட்கள் இருக்குது. வெட்னஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? இந்த 3 நாட்களுக்கான ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, மேபி விஜயோட ஓட்டிங்ஸ் எல்லாமே வந்து மாயாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஃபேன் பேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சிமிலராக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து போட போகிறாங்க. ஏன்னா பூர்ணிமாவோட ஆட்களெல்லாம் சேர்ந்து மாயாவுக்கு போடுவாங்க, விசித்ராவோட ஆட்கள்லாம் சேர்ந்து மாயாவுக்கு போடுவாங்க. இப்போ விஜய் வர்மாவோடைய ஓட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். சொல்லப்போனால் ரொம்ப இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க விஷ்ணுவை கூட எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். விஷ்ணுவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுனால எந்த பிரயோஜனமும் மாயாவுக்கு வந்து ஏற்படாது. ஒருவேளை உள்நோக்கத்தோட மாயாவை டைட்டில் வின் பண்ண வச்சு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வர்மாவை எவிக்ட் பண்ணது ஒரு சூப்பர் மூவ் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் விசித்ரா அவர்களை எவிக்ட் பண்ணதும் ஒரு சூப்பர் மூவ் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில். ஏன்னா விசித்ராவுக்கும் மாயாவுக்கும் ஒரு செம்ம பாண்டிங் இருந்துச்சு அவங்க போகும்போது. ஸோ அந்த நேரத்தில் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பும்போது விசித்ராவோட வாக்குகளெல்லாம் மாயாவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மாயாவை விட விசித்ராவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து வங்கிகள் வந்து இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ விட்டால் கூட அடித்து தும்சம் பண்ணி 3வது பொசிஷனில் நிற்பாங்க விசித்ரா அவர்கள். ஸோ அந்தளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் விசித்ராவை பொறுத்த வரையும். என்ன அப்பப்போ இந்த அர்ச்சனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உரசிக்கிட்டாங்க, சீண்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணமும் மாயா கிட்ட ரொம்ப நெருங்கி பேசினதின் காரணமாக மட்டும்தான்
அவங்களுக்கு வந்து சரியாக வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த பொம்பளையை வச்சுருந்தா வேலைக்கு ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எவிக்ஷன்லையும் இவங்க குளிர் காயணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த எவிக்ஷன் மூலயமாகவும் மாயாவுக்கு வந்து ஓட்டுகள் வந்து விழ ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகள். விஜய் வர்மா வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.